அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் வணிக சிலிண்டரின் விலையை உயர்த்துவதா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்கள். 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை ஒரே நாள்ல 993 ரூபாய் ஏறி இருக்கு. அதாவது அது நகரத்துக்கு நகரம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படியாக சென்னையில இன்னைக்கு அந்த 19 கிலோ வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டரின் விலையானது 3637 ரூபாய். அதனுடைய விலை தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருப்பதால வர்த்தக நிறுவனங்கள், அதே போல ஹோட்டல்கள், இவை எல்லாமே தொழில் நிறுவனங்கள் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுக்கான பதிவை பதிவிட்டிருக்கிறார். மக்களின் தொகையை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள் என்று மத்திய அரசை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பு கணித்தது போல தேர்தல் முடிந்தவுடன் எல்பிஜி விலை உயர்வு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போதும் அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை. இப்போது வெஸ்ட் ஏசியா வார் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த எல்பிஜி பிரைஸ் ஹைக் எனப்படுவது தாக்கத்தை உணர்ந்து இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று மத்திய அரசை அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக இதனுடைய பாதிப்பானது குறிப்பாக சிறிய ஹோட்டல்கள், பெரிய ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள், சிறுதொழில் நிறுவனங்கள் என அனைத்து தரப்புக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு உயர்வாக இந்த விலை உயர்வு ஒரு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் கிட்ட ஏறி இருப்பது என்பது அவர்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சரின் எக்ஸ்தல பக்கம் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். உங்களுக்கு நன்றி சுபாஷ்.